சிவபெருமான் தேவிக்கு வேத ஆகமங்களை எல்லாம் ஒரு வில்வ மரத்தின் அடியிலே அமர்ந்து கைலாயத்துல போதித்து கொண்டு இருக்கிறார். அப்ப அம்பாள் தலையில இலை விழுந்துகிட்டே இருக்கு, இந்த வில்வ இலை. அம்பாள் தட்டி விட்டுக்கிட்டே பாடம் கேட்கிறார், அதிகமா விழுந்தது. மறுபடியும் என்னடா இவ்வளவு அதிகமா விழுதேன்னு அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தாரா, ஒரு குரங்கு உட்காந்து பிச்சு போட்டுட்டு இருந்தது. அம்மா கொஞ்சம் கோவமா பார்த்தார். சிவபெருமான் சொன்னார், தேவி குரங்கும் உன் குழந்தை தானே, அதையும் கோச்சிக்கிற அப்படின்னு. கோபம் தணிந்த அம்பாள் அருட்பார்வையினால அந்த குரங்க பாக்குறார். அது கீழே இறங்கி வந்து மெஞ்ஞானம் பெற்ற அந்த குரங்கு சுவாமி அம்பாளையும் வலம் செய்து வணங்கி சொல்லுச்சு, சுவாமி என் புத்தி தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. சுவாமி சொன்னார், நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ செய்ததற்குண்டான பலனை நீ பெற்றே ஆக வேண்டும். அதுவும் இது சாதாரணமான நாளில சிவராத்திரி திருநாள். இந்த சிவராத்திரி திருநாள் அன்று நீ எங்கள் மீது வில்வ இலையை போட்டு அர்ச்சித்த காரணத்தினால் பூலோகத்துல போய் 7 உலகங்களையும் ஆளக்கூடிய சற்சக்கரவர்த்திகளில் ஒருவனாய் பிறக்க கடவது என்று வரம் கொடுத்தார். அந்த வரத்தின் பலனாக பூமியில வந்து பிறந்தவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு அவருக்கு பேரு. இப்போ வில்வ இலைய தெரியாம சிவராத்திரி அன்னைக்கு சுவாமி மேல பிச்சி போட்ட குரங்கே சச்சக்கரவர்த்திகளில் ஒன்றாக வருகின்ற போது வில்வார்ச்சனை அப்படிங்கிறது இந்த நாள்ல எவ்வளவு உயர்ந்தது. அதுக்காக தான் நான் இந்த கதை சொன்னேன். சிவராத்திரி அன்று ஒரு வில்வ இலையேனும் நீங்க உங்க கையால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற படத்துல இருக்கிற சிவமாக இருந்தாலும் சரி, அல்லது லிங்கம், சில பேர் சின்ன சின்னதா ஸ்படிக லிங்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க, அப்படி லிங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது கோவில்ல இருக்கிற சிவலிங்கமாக இருந்தாலும் சரி, இந்த சிவராத்திரி பொழுதுல இரவு சுவாமிக்கு அர்ச்சனை செய்யணும்.